விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. சேப்பாக்கத்தில் உதயநிதி மற்றும் பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மொத்தம் 5.73 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 2.80 கோடி, பெண் வாக்காளர்கள் 2.93 கோடி, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 7728 பேர் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விஜய் வேட்புமனு ஏற்க பாமக அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். விஜய் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் தொடர்பாக பாமகவினர் சந்தேகத்தை கிளப்பினர். விஜய் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக தகவல் வந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் எடப்பாடி தொகுதி தாவேகா வேட்பாளர் அருண்குமார் மாயமாகியுள்ளார். வேட்புமனு பரிசீலனைக்கு வந்த அவர் திடீரென மாயமானார். அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அவர் கடத்தப்பட்டதாக தாவேகாவினர் புகார் அளித்துள்ளனர். எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் அருண்குமார் மற்றும் மாற்று வேட்பாளர் நித்யா ஆகிய 2 பேரின் வேட்பு மனுக்களும் முறையாக பூர்த்தி செய்யப்படாத காரணத்தால் தேர்தல் அதிகாரிகளால் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதன்படி வரும் சட்டசபை தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் வேட்பாளர்கள் யாரும் களத்தில் இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் 234 தொகுதிகளிலும் ஏற்கப்பட்டன. தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் விஐபிகளுக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். பதற்றமான பகுதிகள் மற்றும் மாநில எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல் அதிகாரிகளுக்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி கண்டென்ட் இல்லாமல் தினமும் கண்டதையும் பேசி வருகிறார். தோல்வி பயத்தில் அவரின் தரம் மிகவும் கீழே சென்று கொண்டிருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவிற்கு மம்தா உத்தரவிற்கு இணங்க அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக மாநில பொதுச் செயலாளர் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு 11,000 இளைஞர்களை பயங்கரவாதத்திலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்துள்ளது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். பாகிஸ்தான் மீண்டும் வாலாட்டுகிறது. மேற்கு வங்கம் மீது அவர்கள் கண் வைத்தால் பாகிஸ்தான் பல துண்டுகளாக உடைக்கப்படும் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி, அஸ்ஸாம் மற்றும் கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. விஜய் பங்கேற்கும் தூத்துக்குடி பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் 51 விதிமுறைகள் விதித்துள்ளனர் என செங்கோட்டையன் தெரிவித்தார். மற்ற கட்சிகளை விட தாவேகா கூட்டங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. குறிப்பாக சென்னையில் தடைகள் அதிகம் உள்ளன என்றார். கேரளாவில் உள்ள வயநாடு பார்லிமெண்ட் தொகுதியில் ராகுல் போட்டியிட்ட போது அந்த தொகுதியில் அவருக்கு ஓட்டும் வீடும் இருந்ததா என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். விஜயிடம் மேலாளராக இருந்த PT செல்வகுமார் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார். விஜயை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் அவருக்கு தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படவில்லை. இதனால் அவர் திமுகவிலிருந்து விலகினார். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரை 462 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், மது, போதைப்பொருள் உள்ளிட்டவற்றை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடத்த 1302 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தல் செலவு 795 கோடி, 2024 சட்டமன்ற தேர்தல் செலவு 1009 கோடி ஆகும். அரசியல் அமைப்பின் மீது உறுதிமொழி ஏற்ற ஒரு முதல்வர் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்தில் வந்து பேரம் பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார். திமுகவினர் வாக்கு வங்கி அரசியல்தான் செய்கின்றனர். மத்திய அரசை எதிர்க்கட்சியாக பார்ப்பதால் தான் தமிழகம் வளர முடியவில்லை என தமாக தலைவர் GK வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதாவோடு ரகசிய உடன்பாடு வைத்துள்ளதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா கூறுவது அபத்தமானது மட்டுமல்ல, கடும் கண்டனத்திற்குரியது. தமிழகத்தில் நாங்கள் பாரதிய ஜனதாவிற்கு எதிராக ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என காங்கிரஸ் MP ஜோதிமணி தெரிவித்துள்ளார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ராக்கெட் ராஜாவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. ராக்கெட் ராஜாவை முன்மொழிந்த நபர் ஒருவர் வாக்காளர் பட்டியல் விவரங்களை தவறாக அளித்ததால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் ஹரிநாடார் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. சிறையில் இருந்து முகவர் மூலம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தது செல்லாது என தேர்தல் அலுவலர் அறிவித்துள்ளார். பல்வேறு வழக்கு விவரங்கள் மற்றும் தமிழகம், கேரளா என 2 மாநிலங்களில் வாக்குரிமை வைத்திருப்பதையும் மறைத்ததாக விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீனின் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து மனு ஏற்கப்பட்டது. சசிகலா, ராமதாஸ் இணைந்து தேர்தலை ஒன்றாக சந்திக்கும் நிலையில் திண்டுக்கல் மற்றும் நாமக்கல்லில் இரு கட்சிகள் தரப்பிலும் தாக்கல் செய்திருந்த வேட்பாளர்களின் வேட்புமனு ஏற்கப்பட்டதால் குழப்பம் நிலவுகிறது.
மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு இருக்கும் வரை தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்க முடியாது. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் மாநிலங்களில் விலக்கு கொடுக்கலாம் என மானாமதுரையில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் கூறினார். நீட் வேண்டாம் என மற்ற மாநிலங்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்றார். எந்தவொரு காரணத்தையும் கூறாமல் எங்கள் வேட்பாளர்கள் பலரின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக உள்ள சில அதிகாரிகள் மனுக்களை எடுத்தேன் கவிழ்த்தேன் என நிராகரிப்பது ஏற்புடையதல்ல என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. இதற்கு மேல் அரசியலில் இருப்பவர்களால் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரசுடன் பாரதிய ஜனதா ரகசிய உடன்பாடு வைத்துள்ளதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா குற்றம் சாட்டிய நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட வேண்டிய இந்த நேரத்தில் மம்தா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைப்பது எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை மட்டுமே பலவீனப்படுத்தும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னங்களில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட தடை விதிக்க கோரிய மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. விதிமீறல்கள் இருந்தால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் எம்.எல். ரவி தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் அமர்வு உத்தரவிட்டது. ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிடும் செங்கோட்டையனின் வேட்பு மனுவில் பிழை இருப்பதாக கூறி அவரது வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் வாக்குறுதி என்பது தங்களுக்கு இணையான $, மதிப்பு போன்றது. ஆனால் அதிமுக தேர்தல் வாக்குறுதி என்பது செல்லாத நோட்டு போன்றது என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க $8000 மதிப்புள்ள கூப்பன்களை வழங்கும் இல்லத்தரசி திட்ட அறிவிப்பால் இலக்கு 200 எளிதாகியுள்ளது என ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தொகுதி வழங்காதது எங்களுக்கு வருத்தமில்லை. தொகுதி கிடைத்தவர்கள் வெற்றிக்கு பாடுபட அறிவுறுத்தியுள்ளேன் என சரத்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செய்த திட்டங்களை கூறினாலே வெற்றி பெறுவோம் என்றார். விஜய் கட்சிக்கு கமாண்டிங் கண்ட்ரோல் கிடையாது என காங்கிரஸ் எம்பி கார்த்தி தெரிவித்தார். விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுப்பதற்கு திமுக காரணம் இல்லை என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். தேனி கண்டமனூர் உஜ்ஜயினி மகாகாளியம்மன் கோயில் பங்குனி விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சொத்து விவரங்களை மறைத்துள்ளதாக கூறி முரளி வினோத் என்கிற சுயேட்சை வேட்பாளர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கவர்னரை வைத்தே புதுச்சேரியை ஆளலாம் என பாஜக நினைக்கிறது என உதயநிதி தெரிவித்தார். சட்டசபையில் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழகத்தில்தான் முதல் முறையாக கவர்னரை வெளிநடப்பு செய்துள்ளார் என்றார். சிதம்பரம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் பாரியின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மனுவில் எழுத்துப்பிழை மற்றும் முழுமையாக நிரப்பவில்லை என புகார் எழுந்த நிலையில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேஜ கூட்டணியை விரட்டியடிக்கப் போவது போல புதுவையிலும் அந்த கூட்டணியை விரட்டி அடிக்கும் நேரம்தான் இந்த தேர்தல் என புதுச்சேரி பிரச்சாரத்தில் உதயநிதி பேசினார். குமரி மாவட்டத்தில் பாஜக போன்ற மதவாத சக்திகளை வேரூன்ற விடமாட்டேன், அந்த அளவிற்கு என் செயல்பாடு இருக்கும் என காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட 7600 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு மீதான பரிசீலனை தொடங்கப்பட்டது. வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள், குற்ற பின்னணி குறித்து ஆய்வு செய்யப்படும். முறையாக தாக்கல் செய்யாத மனுக்கள் தள்ளுபடி செய்ய வாய்ப்புள்ளது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்துடைய ஆட்சி அமைந்தால் மட்டுமே மாநில வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்த முடியும். கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என முதல்வர் ரங்கசாமி நெடுங்காடு தொகுதி பிரச்சாரத்தில் பேசினார். பாரதிய ஜனதா எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால் தான் மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும் என பிளாக்மெயில் செய்வதும் பேரம் பேசுவதும் தான் மகாராஷ்டிரா முதல்வரின் வேலையா என ஸ்டாலின் கேட்டார். சாத்தான்குளம் வழக்கு தீர்ப்பை வரவேற்றுள்ள கமல், சாத்தான்குளம் வழக்கில் மனசாட்சியின்றி பேசிய ஆட்சியாளர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்றார். தமிழகம் இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்களில் 11.19% வளர்ச்சியோடு முதன்மை மாநிலமாக உள்ளது என குன்னம் பிரச்சாரத்தில் உதயநிதி தெரிவித்தார். பகை நெருப்பை மூட்டுவதற்கு சமய மோதல்களை ஏற்படுத்தி இரத்த களரிகளை உருவாக்குவதற்கு பலத்த முயற்சிகள் நடக்கின்றன என கடையநல்லூர் பிரச்சாரத்தில் வைகோ பேசினார். தமிழகத்தின் பணக்கார வேட்பாளராக லால்குடி தொகுதியின் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் உள்ளார். கணவர் லாட்டரி அதிபர் மார்டின் பெயரில் ரூபாய் 4159 கோடி, மகன் ஜோஸ் டெய்சன் மார்டின் பெயரில் ரூபாய் 665 கோடி மற்றும் லீமா பெயரில் ரூபாய் 1048 கோடி சொத்து உள்ளதாக வேட்புமனுவில் கூறியுள்ளார்.
பெரம்பூர் சட்டசபை தொகுதியில் 2 ஜோசப் 2 விஜய் 3 ஜோசப் விஜய் என 66 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். போதைப்பொருள் வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ள ஜாஃபர் சாதிக் சொந்தமான இடங்களில் 2ஆம் நாளாக சோதனை நடக்கிறது. மயிலாப்பூரில் உள்ள வீட்டில் வருமான வரித்துறை பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை சீர்காழியில் முதல்வர் ஸ்டாலின் நடைபயணம் சென்று மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனுக்கு வாக்கு சேகரித்தார். உழவர் சந்தையிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை நடந்து சென்றார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளராக அவரது தம்பி அசோக் குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகங்கையைச் சேர்ந்த காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சுந்தர்ராஜனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை. அதிருப்தியடைந்த சுந்தர்ராஜன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகினார். ஓசூர் தொகுதியில் தாவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அம்பரீஷ் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அவருக்கு பதில் வேந்தர் கரசன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் இந்த வேட்பாளர் மாற்றம் எப்போது நடந்தது என்றே தெரியவில்லை. அது விஜய்க்கு தெரியுமா என்பதும் தெரியவில்லை. பாரதிய ஜனதாவின் தில்லுமுல்லு அரசியலை நம்பி முதல்வர் நாற்காலிக்காக தன் கொள்கைகளை பழனிசாமி அடகு வைத்துள்ளார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் தெரிவித்தார். விருத்தாசலத்தில் போட்டியிடும் பிரேமலதா வெற்றி பெற விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் சிறப்பு யாகம் நடந்தது. புதுமண தம்பதியருக்கு பிரேமலதா ஆசி வழங்கினார். அபுதாபி சென்னை இடையே இயக்கப்படும் இண்டிகோ எத்திஹாட் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1492 கன அடியிலிருந்து 497 கன அடியாக குறைந்தது. அணையிலிருந்து குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1200 கன அடியாக தொடர்ந்து நீடிக்கிறது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1040 குறைந்து சவரன் ரூபாய் 1,10,880க்கும் விற்பனையாகிறது. கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,860 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை ரூபாய் 5 குறைந்து 255க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் செயலற்ற தன்மையால் தமிழகத்தில் 8000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கான புதுப்பித்தல் அங்கீகாரத்தை அரசு வழங்காததால் உட்கட்டமைப்பு மேம்படுத்துதல் உள்ளிட்ட நிர்வாக பணிகள் முடங்கியுள்ளன. சட்டசபை தேர்தல் காரணமாக சென்னையில் நடைபெறவுள்ள IPL போட்டிகளை வேறு தேதிக்கு மாற்ற கோரிய வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு போட்டியில் எந்த விதிமீறலும் இல்லை என கூறிய நீதிபதிகள் 2வது போட்டியையும் கண்டு ரசியுங்கள் என தெரிவித்தார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஜெயராஜ் என்பவரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் ரோட்டில் படுத்து ஆர்ப்பாட்டம் செய்தார். போலீசார் அவரை அழைத்துச் சென்று சமாதானம் செய்தனர். புதுச்சேரியில் தேர்தல் நாளான வரும் 9ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே ரயில் என்ஜின் ஒன்று தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டது. மீட்பு படையினர் விரைந்து சென்று என்ஜினை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் மருதம்புத்தூரில் கள் வியாபாரி மணிகண்டனை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். கள் விற்பனை தொடர்பாக விசாரிக்க சென்ற போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்க முயன்றபோது போலீசார் தற்காப்புக்காக சுட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காயமடைந்த மணிகண்டன் நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மணிப்பூரில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழலை கருத்தில் கொண்டு இம்பால் உள்ளிட்ட 5 முக்கிய மாவட்டங்களின் இணைய சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சோசியல் மீடியாக்கள் மூலம் வதந்திகள், வன்முறையை தூண்டும் வீடியோக்கள் பரப்பப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநர் கேம்பல் வில்சன் தனது பணியை ராஜினாமா செய்துள்ளார். போர் காரணமாக விமான எரிபொருள் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியதை அடுத்து நாளை முதல் விமான கட்டணம் உயர்த்தப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. டிக்கெட் கட்டணத்தில் எரிபொருள் சர்சார்ஜாக வசூலிக்கப்படும் தொகையை ஏர் இந்தியா உயர்த்தியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானம் எந்த காரணமும் கூறப்படாமல் இரு அவைகளிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் மாநிலங்களவை சபாநாயகர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நோட்டீஸை நிராகரித்துள்ளனர். ஆந்திராவின் புதிய தலைநகராக அமராவதியை அறிவித்து மாநில அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது. ஆந்திர மக்களின் இந்த நீண்டகால கனவு நிறைவேறியுள்ளது. திருக்குறுங்குடி ஸ்ரீ சுவாமி அழகிய நம்பிராயர் தேவஸ்தான கோயில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழாவில் 5 கருட சேவை விமரிசையாக நடந்தது. உத்திரமேரூர் துர்க்கையம்மன் மூலவர் மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுந்த அரிய நிகழ்வை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பார்த்து தரிசனம் செய்தனர்.
திருப்பதி மாவட்டம் காளஹஸ்தியில் 7 கங்கை அம்மன்களில் ஒருவராக கருதப்படும் முத்தியாளியம்மன் கோவில் 3 நாள் உற்சவம் இன்று துவங்கியது. பாரம்பரிய முறைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அமெரிக்காவுடன் உடன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் ஈரானை ஒரே இரவில் அழிக்க முடியும். அது இன்று இரவாக கூட இருக்கலாம் என அமெரிக்க அதிபர் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க பகுதியளவு பொது முடக்கத்தை பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இன்று முதல் கடைகள், வணிக வளாகங்கள் இரவு 8 மணியுடன் மூட வேண்டும். உணவகங்கள், திருமண அரங்குகள் 10 மணிக்கு மேல் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மக்கள் அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்கு ரயில்களையும் ரயில் பாதைகளையும் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு இஸ்ரேல் படைகள் எச்சரித்துள்ளன. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்து கோமா நிலையில் இருப்பதாகவும் போர் தொடர்பான முக்கிய முடிவுகளை அவர் எடுக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானில் உள்ள முக்கிய தீவான கார்க் தீவை அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து மீண்டும் தாக்கியது. ராணுவ தளம், ரேடார் நிலையம், கப்பல் நிறுத்தும் தளம் உள்ளிட்டவற்றை குறிவைத்து நடத்திய தாக்குதலால் கார்க் தீவு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள இஸ்ரேல் தூதரக கட்டிடம் அருகே இன்று பயங்கர துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் 3 பேர் இறந்தனர். 2 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர். தாக்குதல் நடந்த நேரத்தில் அங்கு ஊழியர்கள் யாரும் இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானை இன்றிரவு முழுமையாக அழிக்கப் போகிறோம். அது மீண்டும் ஒருபோதும் உயிர் பெறாது. ஈரானின் 47 ஆண்டுகால மிரட்டல் மற்றும் ஊழல் இன்றுடன் முடிவுக்கு வரும். வரலாற்றில் இன்றிரவு மிக முக்கியமானது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சினிமாவை விட்டு த்ரிஷா விலகுவதாக தகவல் வந்த நிலையில் இன்ஸ்டாவில் அவர் வெளியிட்ட பதிவில், கேள்விப்பட்டவரை நான் சினிமாவை விட்டு விலகிவிட்டேனா? ஒரு பணக்கார தொழிலதிபரை திருமணம் செய்து நேற்றுடன் 2 வயதை எட்டிய 4 குழந்தைகளை வளர்க்கிறேனா? வேறு ஏதாவது சேர்க்கணுமா? அல்லது இன்றைய கற்பனை கதைக்கான ஒதுக்கீடு இத்துடன் முடிந்ததா என்று த்ரிஷா காட்டமாக பதிவிட்டுள்ளார். உமாபதி ராமையா இயக்கத்தில் நட்டி நடராஜ் நடித்துள்ள TN 2026 படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது. இப்பட ட்ரெய்லர் காட்சிகள் நடிகர் விஜயை கிண்டல் செய்வதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த ரவி என்பவர், அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் படத்தில் உள்ளன, அது தமிழக சட்டசபை தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். தேர்தல் முடியும் வரை TN 2026 படத்தை வெளியிடுவதை நிறுத்தி வைக்கணும். விஜயின் ஜனநாயகன் படத்தை வெளியிட அனுமதிக்காத போது இப்படத்தை வெளியிடுவது சரியல்ல என்று பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் நடிக்கும் அரசன் படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு இயக்குநரும் சிம்புவின் தந்தையுமான டி ராஜேந்தர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வெந்து தணிந்தது காடு படத்தின் போது தொடுக்கப்பட்ட வழக்கை வைத்துக் கொண்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் இணைந்து அரசன் படப்பிடிப்பை நிறுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாலிவுட் மட்டுமல்லாது தென்னிந்தியாவிலும் பிரபலமான பாடகி ஸ்ரேயா கோஷல் தற்போது தெற்கு மும்பையில் வோர்லி பகுதியில் சுமார் 29 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றை வாங்கியுள்ளார். 5000 சதுர அடியில் 2750 சதுர அடி கட்டுமானம் கொண்ட 3 கார் பார்க்கிங் வசதி கொண்ட வீடு இது. இதற்காக 1 கோடியே 78 லட்சம் ரூபாய் அவர் முத்திரை கட்டணம் செலுத்தியுள்ளார். பிரியதர்ஷன் இயக்கத்தில் அக்ஷய்குமார், தபு, வாமிகா கபி உள்ளிட்டோர் நடிப்பில் ஏப்ரல் 16 வெளியாகும் ஹிந்தி படம் பூத் பங்களா. இப்பட விழாவில் பேசிய தயாரிப்பாளர் ஏக்தா கபூர், அக்ஷயை வைத்து முதலில் ஒரு படத்தை தயாரித்தேன், சரியாக போகவில்லை. அக்ஷய் என்னை அழைத்து ஒரு தொகையை நஷ்ட ஈடாக தந்தார். என் 30 ஆண்டு சினிமாவில் இப்படி ஒரு நடிகரை பார்த்ததில்லை என்றார். உடனே அங்கிருந்த நடிகை தபு, நாம் பணியாற்றிய குரு படம் வெற்றி பெற்றது, அதன் லாபத்தில் எப்போ பங்கு தர போறீங்க என ஏக்தாவிடம் ஜாலியாக கேட்டார். தெலுங்கில் வரவேற்பை பெற்ற கோர்ட் படம் தமிழில் தியாகராஜன் இயக்கம், தயாரிப்பில் அவரது மகன் பிரசாந்த் நடிப்பில் ரஞ்சன் என்ற பெயரில் உருவாகிறது. தயாரிப்பாளர் கதிரேசன் மகன் ஹரி, நடிகை தேவயானி மகள் பிரியங்காவும் நடிக்கின்றனர். பிரசாந்த் கூறுகையில், இதில் நடிப்பவர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் எங்களுக்கு நெருக்கமானவர்கள், அதுவே படத்திற்கு பலம். இப்படி ஒரு அணியை கொண்டு வந்த அப்பாவிற்கு நன்றி. அதிக பொருட்செலவில் உருவாகும் இந்த படம் கண்டிப்பாக அனைவரும் ரசிக்கும் ஒரு தரமான படமாக இருக்கும் என்றார்.